ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து மோர் தென் 1 இயர் ஆயிடுச்சு. சில நேர பற்றாக்குறை காரணமாக நம்மளால் அந்த வீடியோக்களை கண்டினியூ பண்ண முடியல லாஸ்ட் இயரில். ஸோ இந்த வருஷத்துலேருந்து என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, இந்த சேனலில் நம்ம தமிழில் பேசி நம்ம வீடியோ பண்ண போகிறோம். அதுவும் தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பேச போகிறோம். இது ஒரு ஜென்ரிக்கான ஒரு ஸ்டாக் மார்க்கெட் நாலேஜாக இருக்கும். நான் இங்கே யூஎஸில் இருக்கிறதுனால நான் என்ன ட்ரேட் பண்ண போகிறேன் யூஎஸ் ஸ்டாக்கில் அப்படிங்கிறத நான் ட்ரான்ஸ்பரண்ட்டாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போது ஜென்ரிக்காக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்னால் என்ன, அதே மாதிரி எப்படி இடிஎஃப்பில் ட்ரேட் பண்ணுறது, டிவிடெண்ட் இன்வெஸ்டிங்னால் என்ன, அதில் எப்படி நம்ம மணி ஏர்ன் பண்ணுறது, அப்புறம் ஷேர்ஸை எப்படி ட்ரேட் பண்ணுறது, வாங்கிறது, விற்கிறது, ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்னால் என்ன, அதோட டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் என்ன, ஓகேங்களா. இந்த மாதிரி ஏகப்பட்ட செமினார்ஸ் நம்ம தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ தமிழில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வீடியோ தரலான்னு ஒரு ஐடியா. ஸோ அது பண்ண போகிறோம். அது ஒரு செமினார்ஸ் அப்படிங்கிற ஒரு செப்பரேட் ப்ளேலிஸ்ட்டில் அந்த வீடியோ அப்லோட் பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது என்ன ஒரு பிளான் அப்படின்னா ஒரு செப்பரேட் ப்ளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ப்ளேலிஸ்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் சேலஞ்ச் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போது 10K to 100K அப்படின்னு நிறைய பேர் ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அது எத்தனை பேர் ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்கன்னு தெரில, இல்லை எத்தனை பேர் கண்டினியூ பண்ணி அதில் டெய்லி ப்ராக்ரஸ் காமிக்கிறாங்கன்னு தெரில, அது கரெக்டான ப்ராக்ரஸ் காமிக்கிறாங்கன்னு தெரில. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 10K ஒரு ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டில் நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம். அந்த 10K வச்சுட்டு நம்ம டெய்லி எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. அதே மாதிரி அந்த இயர் எண்டில் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம டே டு டே அந்த ப்ராக்ரஸை நான் காட்டலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது நம்மளுக்கு எதுக்கு இது பண்ணுறேன் அப்படின்னா இதில் எல்லா பேரும் பயனடைவாங்க இல்லையா. ஸோ இப்போ நான் பண்ணுற ட்ரேடை வச்சுட்டு நீங்கள் கற்றுக்கலாம். சே ஹவு ஹி இஸ் டூயிங் த ட்ரேட். ஐம் நாட் கோயிங் டு பி பெர்ஃபெக்ட். அவ்வளோ பெர்ஃபெக்டான 100% ட்ரேட்னு யாராலும் பண்ண முடியாது. அப்படி 100% ட்ரேடு எல்லோரும் பண்ணுறாங்கன்னா அவங்க தான் வேர்ல்டு ரிச்சஸ்ட் பர்சன் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி 100% யாராலையும் சக்ஸஸாக இருக்க முடியாது. ஸோ ப்ராக்டிக்கலாக பேசணும் அப்படின்னா நம்ம லாங் டேர்ம் ட்ரேடில் கொஞ்சம் சேஃப்டி இருக்குது. பட் இன்ட்ராடே ட்ரேடில் நம்ம பார்க்கும்போது ஒரு 80% இல்லை 70% ட்ரேடு சக்ஸஸ்னாலே நம்மளுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். இப்போது ஃபெயிலியர் ஆகிற ட்ரேடை நம்ம லாஸ் எப்படி ரெடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதுதான் நம்மளோட டார்கெட். அதே மாதிரி எவ்வளோ கெயின் பண்ணுறோம், அதை ப்ராஃபிட் எவ்வளோ மேக்ஸிமமாக நம்ம எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறையா சார்ட்டை பற்றி பேச போகிறோம். அதே மாதிரி இந்த சக்ஸஸ்ஃபுல் ட்ரேட்ஸ்னால் நம்மளோட 10K அக்கௌண்ட் இந்த இயர் எண்டில் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீ ஏடா திடீர்னு ஏதோ 10K அக்கௌண்ட்டுங்கிற இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ இன்க்ரீஸ் பார்ப்போம் அப்படிங்கிற, அது ஹவு இட்ஸ் பாசிபிள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இயர் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ அந்த சக்ஸஸ் ஸ்டோரியை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது ஸ்டார்டிங்கில் ஒரு 3000 வச்சுக்கோங்களேன். ஸோ 3000 ஐ இன்வெஸ்டட் இன் ராபின்ஹுட் அக்கௌண்ட். அது அக்டோபர் லாஸ்ட் இயர் 2021 இட் வாஸ் 230K, ஓகேங்களா. ஐ கேன் ஷோ த ப்ராக்ரஸ் ஆல்சோ. அதை நம்ம ட்ரான்ஸ்பரண்ட்டாக கூட காமிக்கலாம் ஒன் ஆஃப் த வீடியோவில். அந்த இயர் எண்டில் ஐ க்ளோஸ்ட் வித் 130K ஐ திங்க். ஸோ லாஸ்ட் 2 மந்த்ஸாக ஒரு ஹெவி லாஸு. அதுவும் வி லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் அவுட் ஆஃப் தட் லாஸ், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷமும் நம்ம இந்த 10K வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ரேடில் நீங்கள் கற்றுக்கலாம். நான் சொன்ன மாதிரி என்ன வாங்குன்னு நீங்கள் பார்த்து கூட நீங்கள் கொஞ்சம் ட்ரேடை ஃபாலோ பண்ணலாம். நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் என்னோட ட்ரேட் அப்படி ஃபாலோ பண்ண சொல்லி. இட் இஸ் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைஸ். எல்லோரும் சொல்கிற மாதிரி தான். நீங்களும் ஒரு ஓன் டிடி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு ஓகே கரெக்டாக சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம், ஓகேங்களா. அது செகண்ட் செக்ஷன். ஸோ ஒரு செக்ஷன் நம்ம செமினார்ஸ் மாதிரி கொண்டு போக போகிறோம். இன்னொரு செக்ஷன் 10K to 100K அக்கௌண்ட் சேலஞ்ச் அப்படிங்கிற
ஒரு செக்ஷனில் வந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் நான் டெய்லி அப்லோட் பண்ணுறேன். சப்போஸ் எந்த ட்ரேட் நான் பண்ணல அப்படின்னா வந்து அன்றைக்கி நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன். ஸோ அந்த ப்ராக்ரஸை வந்து நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி பார்க்க போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒரு செகண்ட் சேனல் ஆரம்பிக்க போகிறேன். அது தவிர வந்து எதாவது கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் எதாவது கேட்குறீங்க கமெண்ட்ஸில். நம்ம சேனல் அந்தளவுக்கு க்ரோ ஆகலை. ஸோ ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த வருஷம் நம்ம சேனலை க்ரோ பண்ணிடலாம். ஒரு நல்ல வீடியோஸ்லாம் போட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போட்டிங்கன்னா சேனல் க்ரோ ஆயிரும். ஸோ அப்போ கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ், ஓகே இந்த கொஸ்டினை வந்து ஆன்சர் பண்ணுங்கள், இல்லை இது எப்படி பண்ணுறேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதை பற்றி பேசலாம், அது ஒரு வீடியோவாக கூட பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஐடியாஸ் தான். பட் இட்ஸ் நாட் லைக் லிமிட்டட் டு பர்டிகுலர் செக்ஷன். ஸோ என்ன தோணுதோ பண்ணிடலாம். ப்ளஸ் ட்ரெண்டிங் இன் ஸ்டாக் மார்க்கெட் இன் யூஎஸ். ஸோ நான் யூஎஸில் இருக்கேன். லைக் செட் யூஎஸை பற்றி தான் நான் பேச முடியும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸில் இருக்குது. அப்புறம் ஸ்ட்ராட்டஜி, எப்படி வந்து நம்ம ரிஸ்கே இல்லாமல் மணி ஏர்ன் பண்ணலாம், அந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜி நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போது மினிமம் 100 to 200% வித்தவுட் எனி ரிஸ்க் 100% சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ அது வந்து இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம கண்டிப்பாக அதை பேசலாம். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே காமிக்கிறேன். ஸோ நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன், அந்த 100% 200% சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி மட்டும் ஒரு தனி வீடியோ. ஓகேங்களா? 100% சக்ஸஸ் ரேட்டு வந்து அது ஃபெயிலியரே கிடையாது. ப்ரூவன் ஸ்ட்ராட்டஜி. நான் அதை பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நாளாக. ஸோ அதுவும் வந்து ஒரு ஒன் ஆஃப் தி மெத்தட் ஃபார் த ரிஸ்க் ஃப்ரீ மணி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் காத்துட்ருக்கு. ஸ்டே டியூன்ட். அதே மாதிரி நான் என்ன பார்த்தேன்னா வந்து நிறையா பேர் வந்து தமிழ் சேனல் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் நிறையா பேசுகிறாங்க. ஸோ அதை பற்றியும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஏதாவது வீடியோ ரிவ்யூ பண்ண நினச்சிங்கன்னா கூட கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதை வந்து நான் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ நிறையா பேசலாம். More to come. So happy new year everyone. Waiting to talk to you daily பேசலாம், டெய்லி ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா வீடியோஸ் போடுவோம் நம்புவோம் இந்த வருஷம். ஸோ இந்த வருஷமும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயராக இருக்குன்னு we'll hope for the best. Okay, see you guys in the next video. See you soon. Bye.